அக்குநித்தி டிவி அன்பு நேயர்களே, உங்கள் அக்குநித்தியின் அன்பு வணக்கங்கள். அக்குபஞ்சர் டாப் 5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதில் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கக்கூடிய பகுதி கழுத்து மற்றும் தோள்பட்டைக்கான டாப் லெவலில் போட்டவுடனே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய 5 மிக முக்கியமான புள்ளிகள் நம்ம பார்ப்போம். இந்த கழுத்து மற்றும் தோள்பட்டைக்கு மிக முக்கியமான போட்டவுடனே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி டியூ 14 அப்படிங்கிற பாயிண்ட். இந்த கழுத்து நம்ம லேசாக அப்படி பெண்ட் பண்ணோம்னா 7வது கழுத்தெலும்பு 1வது முதுகெலும்பு தொடங்கக்கூடிய 2 எலும்பு முடிச்சு தெரியும். அதுக்கு 2க்கும் மத்தியில் இருக்கக்கூடிய டியூ சேனலுடைய 14வது புள்ளி டியூ 14 அப்படிங்கிற பாயிண்ட். இந்த டியூ 14ங்கிற பாயிண்டில் நம்ம நீடில் போட்டோம்னா கழுத்து பிடிப்பு, கழுத்து சுளுக்கு, கழுத்து வலி, கழுத்து திருப்ப முடியாத தன்மை, கழுத்தெலும்பு தேய்மானம். இன்னைக்கு இந்த செர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கழுத்தெலும்பு தேய்மானத்துக்காக காலர் பெல்ட் போட்டுக்கிட்டு அப்படியே மொத்தமாக திரும்பி ரோபோ மாதிரி நடக்கக்கூடியவங்களாம் இருக்காங்க. கீழே குனிய முடியாது, நிமிர முடியாது, எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ இந்த தேஞ்சு போன கழுத்தெலும்பினுடைய மென் திசுக்களை புதுப்பிக்கக்கூடியது, அதே அந்த எலாக்சிட்டி தன்மையை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு புள்ளி பாடியில் இருக்கக்கூடிய மேஜர் இம்யூன் என்கான்சிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். டியூ 14 கழுத்து வலி, தோள்பட்டை வலிக்கு லோக்கல் பாயிண்டாக யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் மேஜர் இம்யூன் என்கான்சிங் பாயிண்ட், அதாவது நோய் எதிர்ப்பு சக்தி புள்ளிகள் நிறையா இருக்குது. அதில் இதுதான் டாப் நம்பர் 1 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புள்ளி. அப்போ குழந்தைகள்லேருந்து பெரியவங்கள்லேருந்து யாருக்கு வேணாலும் இந்த புள்ளியை அக்குப்ரெஷர் கொடுத்தோம்னா உடம்புல இம்யூனிட்டி லெவல் அதிகமாகும், நோய் எதிர்ப்பு சக்தியை தூண்டும். அதன் மூலமாக எப்படியாப்பட்ட காய்ச்சலுக்கும் இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். பாடி டெம்பரேச்சரை நார்மலாக மெயின்டைன் பண்ணும். அதே மாதிரி தோள்பட்டை இறக்கம், சில பேர் பார்த்தோம்னா ஷோல்டர் ஒரு பக்கம் ஏறிடும், ஒரு பக்கம் இறங்கிடும், இன்னொரு பக்கம் ஏறும் இறங்கும், அல்லது கழுத்து ஒரு பக்கமாக சாய்ச்சிருப்பாங்க. அந்த மாதிரி தோள்பட்டை இறக்கம் ஏற்பட்டால் அதுக்கும் இந்த டியூ 14 மிக அற்புதமான ஒரு புள்ளி. அடுத்து நம்ம பார்க்க இருக்கக்கூடியது கழுத்து பகுதியிலே மிக முக்கியமானது. இந்த ஹேர்லைன் இந்த இடத்துல வந்து வளையும் போது காதுக்கும் பின்னாடி இந்த மண்டையோட்டினுடைய கீழ் விளிம்பு பகுதியில் GB20 அப்படிங்கிற கால்பிளாடனுடைய 20வது புள்ளி 2 பக்கம் இருக்கக்கூடிய, அதாவது சென்டரில் இருக்கக்கூடிய டியூ 15லேருந்து 3 சுன் பக்கவாட்டில், சென்டரில் இருந்து 3 சுன் பக்கவாட்டில், அதாவது 4 விரல் பக்கவாட்டில் இந்த ஹேர்லைனில் கால்பிளாடர் 20 அப்படிங்கிற புள்ளி. இந்த கால்பிளாடர் 20ங்கிற பாயிண்ட்டை நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா இதுவும் கழுத்து வலி, கழுத்து பிடிப்பு, கழுத்து சுளுக்கு, கழுத்தெலும்பு தேய்மானத்துக்கு பயன்படுத்தலாம். மிக முக்கியமாக இந்த GB20யை மேலேருந்து கீழோக்கு இப்படி லேசாக தடவி விட்டோம்னா, குழந்தையெல்லாம் இப்படி தோளில் போட்டுட்டு பின்னாடி கழுத்தில் இப்படி தடவி கொடுத்தோம்னா அந்த குழந்தை, எப்படியாப்பட்ட குழந்தை தூங்கிடும். மன அமைதியை தரக்கூடியது. அது அளவுக்கு அதிகமாக கோவப்படக்கூடிய, டென்ஷன் ஆகி மூளைக்கு அதிகமாக ரத்தம் சென்று ரிட்டர்ன் ஃப்ளோ ஆகாமல் கபாலத்தில் நீர் கோர்த்துருக்கும். தலை பாரம், தலை சுற்றுதல் வந்து மயக்கம் வரக்கூடிய அளவுக்கு, தூக்கம் வராது, தலை அப்படியே உருட்டிக்கிட்டே இருப்பாங்க, தலை கனத்துக்கிட்டு பாரமாக இருக்கும். தலையில் இருக்கிற கபால நீரை கீழே இறக்கக்கூடியது, தலை பாரத்தை உடனடியாக குறைக்கக்கூடியது. மைக்ரேன் சொல்லக்கூடிய ஒரு பக்க தலைவலியை உடனடியாக நிப்பாட்டக்கூடிய தன்மை இந்த புள்ளிக்கு இருக்குது. அப்போ சாதாரணமான தலைவலி, தலைபாரத்திலிருந்து மைக்ரேன் சொல்லக்கூடிய மூளை நரம்பு சார்ந்த தலைவலிகளுக்கும் இந்த GB20 மிக மிக அற்புதமான ஒரு புள்ளி. அதோடு துணை புள்ளியாக சென்டரில் இருந்து, அதாவது டியூ 15லேருந்து 1.5 சுன் பக்கவாட்டில் இருக்கிற UB10. இந்த UB10ங்கிற புள்ளியும் பின்கழுத்து வலி, பிடரி வலி, பின்னந்தலை பாரம், கழுத்தெலும்பு வலி, கழுத்தெலும்பு தேய்மானத்துக்கு லோக்கல் பாயிண்டாக யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ UB10 அண்ட் GB20. இந்த GB20 நம்ம சொன்ன தலபாரம், தலைவலியை தாண்டி அதே மாதிரி வலிப்பு நோய்களுக்கும் மனநல பாதிப்புகளுக்கும், நரம்பு தளர்ச்சி, நர்வஸ் வீக்னஸ், பார்க்கின்சோனிசம் அல்லது ஸ்ட்ரோக் பேஷண்ட்டுக்கெல்லாம் இந்த GB20 மிக மிக அற்புதமான ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு புள்ளி. சில பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஷோல்டரு, நெக் அப்படியே ஏறி போயிருக்கும், கழுத்து திருப்ப முடியாது, அல்லது இறங்கி போயிருக்கும். இந்த மாதிரியான லோக்கல் கம்ப்ளைண்ட் இருக்கும். GB20 அண்ட் 21 இந்த 2 புள்ளிகளை சேர்த்து பயன்படுத்தி எலக்ட்ரிக்கல் ஸ்டிமுலேஷன் அல்லது பேட் ஸ்டிமுலேஷன் கொடுத்தோம்னா ஷோல்டர் இப்படி மூவ் ஆகும். கழுத்தெலும்பு தேய்மானத்தினால் வந்த போன் அலைன்மெண்ட் வந்து மாறி இருக்கும். அந்த அலைன்மெண்ட்டை வந்து நெறிப்படுத்தக்கூடிய தன்மை இந்த புள்ளிக்கு இருக்குது, GB20 அண்ட் 21. அப்போ கழுத்து அண்ட் தோள்பட்டையில் மிக முக்கியமான புள்ளிகள் டியூ 14, UB10, GB20 அண்ட் கால்பிளாடர் 14. அதற்கு அருகிலேயே இருக்கக்கூடிய, அதாவது கால்பிளாடர் 21க்கும் டியூ 14க்கும் மத்தியில் இருக்கக்கூடியது ட்ரிபிள் வார்மர் 15. இந்த ட்ரிபிள் வார்மர் 15 தோள்பட்டை வலிக்கும், தோள்பட்டை வீக்கம். ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா ஏதாவது கையில் வேலை செஞ்சாங்கனாலே ஷோல்டர் வந்து அப்படியே புஷ்ஷுன்னு வீங்கிடும். இந்த தோள்பட்டை வீக்கத்தை உடனே குறைத்து கை மூமெண்ட்ஸ் ஃப்ரீயாக கொடுக்கக்கூடிய, கை ரொட்டேட் பண்ண முடியலை, கையை பின்னாடி கொண்டு போக முடியலை, தலை வார முடியலை, இந்த தோள்பட்டையிலேருந்து கழுத்துலேருந்து ஒரு பிடிப்பு இருக்குது, வலி இருக்குது அப்படின்னா ட்ரிபிள் வார்மர் 15 அப்படிங்கிற பாயிண்ட் மிக அற்புதமான புள்ளி. அப்போ கழுத்து மற்றும் தோள்பட்டைக்கு டியூ 14, UB10, GB20 அண்ட் GB21 அண்ட் ட்ரிபிள் வார்மர் 15 அப்படிங்கிற இந்த 5 முக்கியமான புள்ளிகளை நம்ம பயன்படுத்தினோம் அப்படின்னா இந்த கழுத்து தோள்பட்டை சார்ந்த நோய்களை நாம் குணப்படுத்த முடியும். உடம்புல ஒவ்வொரு குறிப்பிட்ட பகுதியில் இருக்கக்கூடிய
இப்போ போட்டவுடனே ரிசல்ட் கொடுக்கக்கூடிய டாப் 5 பாயிண்ட்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அடுத்த வீடியோவில் அடுத்த பகுதியை நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம்.